ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். டிவி சோமு சார், இது நம்ம எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? வழக்கமான திமுக அதிமுகவுக்கு நடக்கக்கூடிய அந்த வார்த்தை போர் இருக்கு இல்லையா? திமுக அதிமுக விமர்சிக்கும், அதிமுக திமுக விமர்சிக்கும், ஆட்சியில் இருக்கும்பொழுது மாறி மாறி நடக்கும். இப்போ அந்த இடத்த தாவேகா பிடிக்கணும்னு நினைக்குதா? இன்றைக்கு திமுகவினுடைய எம்பி ஆராசா முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பதிலடி கொடுக்கிறார். வழக்கமான அரசியலை தான் இந்த இரண்டு கட்சிகளும் பின்பற்ற போறாங்களா? இந்த வார்த்தை போர் சொல்லக்கூடிய செய்தி என்ன சார்? இப்போ அதிமுக திமுகவில் நம்ம பார்த்தது என்னென்னா, வழக்கமான நம்ம விரும்பாத வார்த்தை போரும் நடக்கும், அதாவது அதுவும் நடக்கும். இப்போ விஜய்கிட்ட வந்து அது மட்டும்தான் நடக்குது இப்போ நம்ம பார்த்த அளவில் அப்படின்னு. ஏன்னா இப்படி தான் பேசுகிறதே இல்லையா? பேசுனா வந்து இப்படி தான் பேசுகிறாரு. இதான் இருக்குது. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசுனாரோ அதுக்கு சற்றும் குறையலை. அவர் முதலமைச்சர் ஆகிட்டோங்கிற ஒரு மனநிலை அவருக்கு இன்னும் வரலன்னு தான் தோணுது. இதில் என்னென்னா, தேவையில்லாமல் கோட்டு சூட்டு ஷூவை பற்றி விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம கோட்டு போட்டிருக்கோமா, அதை கிண்டல் பண்ணுறாங்களாமா அப்படின்ட்டு இதுன்னு. ஆனால் உண்மையாகவே அது வந்து கிண்டலுக்குரிய ஒரு விஷயந்தான். அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நான் இந்த வெப்பமண்டல நாட்டில் எதுக்கு இங்கேன்னு சொல்லிட்டு நான் பேசியிருக்கிறேன். இது தேவையில்லாது. இது கல்வி ஆய்வு குழுக்களே சொல்லியிருக்குது. இதை இந்தியா டுடே இங்கிலீஷ் சேனலில் அன்றைக்கி டெல்லிக்கு போனப்போ சொல்லியிருந்து அதை ஒரு செய்தியாக போட்டிருக்காங்க. 45 டிகிரி வெயிலில் எதுக்குன்னு. இப்படி கேலிக்குரிய விதத்தில் இவர் நடக்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாரு இங்கே வந்து. அதுதான். அடுத்தது வந்து எதுக்கு எடுத்தாலும் திமுக பின்னாடிச்சு. முக்கியமாக என்னென்னா, அவங்க தான் வந்து மது விஷயத்தை தடுக்கலை, போதை விஷயத்தை தடுக்கலை அப்படின்ட்டு. இது போன 5 ஆட்சியில் ஆரம்பத்திலே தடுத்திருந்தா நான் இப்போ இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு. அப்படிலாம் தடுத்திருந்தால் நீங்களே தேவையில்லையே, அதை சொல்லி தானே வந்தீங்க, நான் வந்தால் தடுப்பேன்ட்டு ஒரு விஷயம். அடுத்தது, இவர் அந்த 5 ஆண்டு கால மது தான் காரணம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு இடம் இன்னும் சிறப்பாக சொல்லலாம். ஏன்னா சங்ககால பாடல்களே மது கல்லெலாம் இருக்குது கிமு 300. அப்போ சேர சோழ பாண்டியர்கள் தான் காரணம். அவங்க வந்து இந்த மதுவை அப்பயே அடக்கியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லைன்னு கூட அவர் சொல்லலாம். அதாவது எதுவுமே லாஜிக்காக இல்லை. இல்லைங்க சார், ஒரு 50 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறீங்க நீங்கள். ஆனால் வெறும் 20 நாட்களுக்குள்ள ஆட்சி செய்கிற ஒரு அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் கேட்குறீங்களே, நியாயமானு கேட்குறது நியாயம் இல்லையா? அது அதாவது எதை கேட்கணுங்கிறது இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கச்சத்தீவை போய் 20 நாள் ஆச்சு. கச்சத்தீவை வந்து ஒரு சினிமா ஹீரோ தானே, நீந்தி போய் கச்சத்தீவை பிடிச்சி ஒரு கயிறு கட்டி இழுத்துட்டு வந்துட்டேன் என்ன பக்கத்தில் அப்படின்னு நம்ம கேட்டால் தப்பு. ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம சினிமாவில் அவர் பண்ணுவார், அதை நம்புறவங்களும் இருக்காங்க. அது உண்மையிலே அவர் பண்ணுவார். எல்லாத்தையும் கடந்தல முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஜோசப் விஜய் சிறிய நம்பிக்கையை கூட மக்கள் மனசுக்குள்ள உருவாக்கலையா? வெறும் வார்த்தையில் மட்டுமே பேசுறாருன்னு சொல்ல வரீங்களா? அப்போ இல்லையா ராஜா, அதான் வருத்தமா இருக்கு. இந்த 20 நாளில் வந்து அவர் கச்சத்தீவை கட்டி கொண்டு வர வேண்டாம். ஆனால் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பெரும்பாலும் அவர் அதாவது இந்த குற்றச் செயல்களை தடுப்பதற்கான விஷயங்களை அவர் இது வரைக்கும் என்ன செஞ்சாருன்னா அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்களா. அதாவது ஒவ்வொரு ஆட்சி வர்றப்பையும் ஐபிஎஸ் ஆஃபீஸை மாற்றுவாங்க, அதுக்கப்புறம் அவர் கீழே உள்ளவங்களை மாற்றுவார். இதை தவிர என்ன பண்ணீங்க? சிங்கப்பெண்ணை திட்டம்னு கொண்டு வந்தீங்க. ஒரு விலங்குக்கு வந்து ஒரு குணத்தை வச்சு பண்ணுறதே வந்து ஒரு அறியாமையோடைய உச்சம். நரினா தந்திரம், பூனைன்னா திருட்டுத்தனம் அப்படின்னு நம்மளாம் அதுக்கு, அதாவது நரிக்கு நரினே பேர் தெரியாது, சிங்கத்துக்கு சிங்கன்னு ஒரு பேர் தனக்கு இருக்கிறதே தெரியாது. நம்மளாம் வந்து லயன் சிங்கம் நீ வீரமாக இருக்கணும், நரி ஃபாக்ஸ் நீ தந்திரம் பண்ணணும் அப்படின்னு இவன் சொல்கிறான் மனுஷன். அதுவே ஒரு காமெடி. சரி அதை விடுங்க, அது விஷயத்துக்கு இந்த இதுக்கு வருவான். அதோடைய அடிப்படை திட்டங்கள் அறிவிச்சாரில் பெருசாக அது வந்து இத்தனை நாளில் செஞ்சுருக்கலாமா இல்லையா? பெரிய திட்டங்களை கொடுங்க. அடுத்தது பண செலவு இல்லாத விஷயங்கள். இவர் சொன்னதை என்ன சொன்னார்? நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர்களுக்கே வேலைனார்ல, அது கையெழுத்து போட்டுருக்கலாமே, அதுக்கான விஷயங்களுக்கு வந்து பண்ணியிருக்கலாமே, அதை செய்யலையா? அதை பண்ணாரா? அதுவும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி திமுக தலைவராக இருந்த கருணாநிதி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தை முதல் நாள் பொங்கலை வந்து தமிழ் புத்தாண்டாவை போனார். போன ஸ்டாலின் ஆட்சியில் அதை செய்யலை. அதை செய்யலாமே, அதுக்கு வந்து செலவு தேவையில்லையா? திருவள்ளுவர் வந்து பிரச்சனை இன்றைக்கும் தொடருது. இப்போ திருவள்ளுவர் ஆண்டுங்கிறத கொண்டு வரலாமே. இப்போ கருணாநிதியும் ஸ்டாலினும் தான் ராஜேந்திர சோழனுக்கு பிறந்தநாள் விழா இது பண்ண, அது வந்து பஞ்சாங்க அடிப்படையில் இருக்குது. அதை ஒரு திருவள்ளுவர் தினத்து நாட்காட்டி அடிப்படையில் கொண்டு வரலாமே. இப்படி இதெல்லாம் வந்து என்னென்னா
ஒரு இங்க சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு திராவிடம்னு சொல்லிக்கிறாருல்ல, அதுக்கான விஷயங்களுக்காவது ஒரு சார், இதுல எங்க சார் அவர் திராவிட கொள்கையிலிருந்து மீறி செயல்பட்டு இருக்கிறாரு? மாநில உரிமைகளுக்கோ மாநில சுயாட்சிக்கோ அல்லது தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக இந்த 20 நாட்களுடைய ஆட்சி எங்க நடந்துச்சு? அப்படி நடந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அப்படிப்பட்ட ஆட்சி நடக்கலையே. நீங்க கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க, பிரச்சாரங்களை பேசுறாங்க, அவதூறுகள் பரப்புறாங்கன்னு தானே அவங்களுடைய ஆதங்கமா இருக்குது. அதாவது திராவிடத்துக்கு எதிராக செயல்படுகிறாரான்னு சொல்லி ஒரு விஷயம் திமுக சொல்றாங்க. எப்படின்னா, இந்த திருவள்ளூர் விஷயத்துல நீங்க முதல் பிரதமர்கிட்ட போய் கேட்டீங்கன்ட்டு என்னுடைய பார்வைன்னா, நீங்க தான் எதுவுமே செய்யலையே, நான் எப்படி குறை சொல்ல முடியும்? செய்யுங்கன்னு தான் சொல்றோம். நீங்க இதை செய்யல. அதாவது ஒருவேளை திருவள்ளூருக்கு காவி உடை அணிவிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ முன்பும் இதே மாதிரியான ஒரு செயல்பாடு நடந்திருக்கு, அப்பவும் விமர்சிச்சாங்க. விமர்சிச்சுட்டா சரியாயிடுமா? விமர்சிக்கல அப்படின்றதுனால முதலமைச்சர் தவறு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரோட்டில் போகிறோம், லெஃப்ட்டில் தான் போகணும், லெஃப்ட்டில் போனாலும் தான் விபத்து ஆகி சில பேர் அடிபடுறான். ஆனால் ரைட்லேயும் போகலான்னு சொல்ல முடியுமா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதலமைச்சராகவும் இருக்கிறாருன்னா எதிர்க்க வேண்டிய விஷயத்தை எதிர்க்க வேண்டியது இந்த லெஃப்ட்டில் போகிற மாதிரி அது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அதை செய்யணும். அது பழைய பஞ்சாங்கம்லாம் ஒதுங்க முடியாது. அந்த எதிர்ப்பை பதிவு பண்ணணும். ஒன்று, இவர் திருச்சியில் போய் பேசாத விஷயங்கள் நிறையா இருக்குது. உதாரணமாக, உழவராக நான் அடுத்த ஜென்மம்னு இருந்தால் நான் பிறப்பேன்னு சொல்லி ஏற்கனவே சொன்னார். அப்புறம் அதாவது நான் நம்பலை அடுத்த ஜென்மத்தை அப்படின்னு அப்போ சொன்னார். அப்புறம் இப்போ நம்பிக்கை வந்துருச்சு போல. இந்த கூட்டத்தில் நான் அடுத்த ஜென்மத்தில் உங்களோட பிறக்கணுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு. சரி, இடைப்பட்ட மாற்றம் விட்டுருவோம். இவர் இந்த உழவருக்கு என்ன சொன்னார்? கடன் தள்ளுபடிக்கு 5000 ஏக்கர், 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடினார். அதுக்கு மொத்தம் 20,000 கோடி ஆகும். இவர் என்னன்னா, ஒவ்வொரு திட்டத்துக்குமே நாங்கள் முழுக்க அலசி ஆராய்ஞ்சிட்டோம், சும்மா எதுவுமே நாங்கள் சொல்லலை, பர்ஃபெக்டாக முதல்ல சொல்கிறது. அப்புறம் இந்த திமுக தீய சக்தி மாதிரி பின்னாடி நிபந்தனை விதிக்கிறது, 4 வருஷம் கழிச்சு செய்கிறதுலாம் கிடையாது, செகண்டில் நடக்கும். அதே மாதிரி ஆட்சிக்கு இது வார்த்தையை அப்படியே சொன்னார். அடுத்த நிமிஷம் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு அரசு பேருந்துகளை பெண்கள் இலவசமாக போகலான்னாரு. எத்தனை நிமிஷம் ஆச்சு? 1,00,000 நிமிஷம் ஆயிருக்குமா? 20 நாளில் 2 லட்சம் ஆயிருக்குமா? காத்திருக்கலாம் இல்லைங்க சார். இப்போ தானே சார் வந்திருக்காங்க புதிய. இல்லைங்க, நான் காத்திருக்கேன். நான் 50 வருஷம் காத்திருக்கிறேன் உயிரோட இருந்தா. அவர் தானங்க செகண்டில் செய்கிறேன்னு சொன்னார், நிமிஷத்தில் செய்யலையே ராஜா. அதான் சார் வந்திருக்கிறாரு, வந்து பார்க்குறாரு, நிர்வாகம் எப்படி இருக்குன்னு கவனிக்கிறாரு. ஒன்று ஒன்றா தானே சார் கொடுக்கணும். நான் சொல்லலை, அவரு சொன்னது. ஆட்சிக்கு அடுத்த நிமிஷம்னு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஏகாம்பரமான ஒருத்தர் அவரு சொன்னது, நான் சொல்லலை. அவருக்கு தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு வரவு செலவு தெரிஞ்சிருக்கு, அரசுடைய வரவு செலவு, இதுக்கு எவ்வளோ செலவு, இதெல்லாம் திட்டம் போட்டு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த நேற்று திருச்சியில் பேசியிருக்கிறாரு. மற்றதை விட்டு தொலைங்க போகுது. விவசாயி, அதை தான் சொல்ல வந்தேன். விவசாயி தான் எனக்கு ரொம்ப அடுத்த ஜென்மெல்லாம் பேசினார. இந்த மேகதாட்டு விவகாரம் இருக்கு, அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது அவங்க அணை கட்டினாங்கன்னா அந்த காவிரி படுகை முழுக்க, குறிப்பாக தஞ்சை, அந்த திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் பகுதியே போய் பல லட்சம் ஏக்கர் பாழாகி போயிடும். மக்கள் வேலை வாய்ப்பு போயிடும். கடல் தண்ணி உள்ளே வந்துடும். ஏன்னா அந்த தண்ணி வந்துச்சுன்னா அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தணும் அப்படின்னு நடவடிக்கை எடுக்க போகிறது இருக்கட்டுங்க, என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறோங்கிறத சொல்லணும்ல. அதுவே சொல்லலை. தவிர இவர் என்ன சொன்னார்னா, கச்சத்தீவாக இருக்கட்டும், வேறு பிரச்சனையாக இருக்கும், நீட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் அந்த ஸ்டாலின் மாதிரி கையெழுத்து லெட்டர் எழுதிட்டு இருக்க மாட்டேன், எல்லாம் பிளாஸ்ட் தான். அது டெல்லிக்கு போயின்னாரு. பிரதமரை போய் பார்த்துட்டு வந்துட்டார். இவர் எப்படி பிரதமரெல்லாம் மிரட்டினார், அவர் எப்படி பயந்தாருங்கிறதையாவது வெளியில் பத்திரிகைகள்கிட்ட சொல்லலாம்ல. அது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற விஷயங்க, வர ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கணும், அப்போ தான் குறுவை சாகுபடி பண்ண முடியும். அதை பற்றின ஒரு விஷயம் வரல வெளியில். இவர் கூட சொல்ல வேணாம், அவங்க அரசுல இருந்து சொல்ல இது பண்ணணும்ல. எவ்வளவு முக்கியம் வராதுங்களா சார்? வழக்கமான நடைமுறை தானே இது. வழக்கமான நடைமுறை இல்ல. ஆமா, ஆனால் ஒவ்வொரு முறையும் அதற்கான ஆத்தன்டிக்கா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை வருமா இல்லையா? இப்ப எவ்வளவு தண்ணீர் இருக்கு மேட்டூர்ல, இல்ல எதிர்பார்க்கறாங்களா? இது ஒரு அடிப்படையான விஷயம். எந்த வருஷமானாலும் பாருங்க, இத்தனாம் தேதி 12ஆம் தேதி திறக்கப்படும், ஒரு மாசம் முடிய செய்தி ஒரு எந்த ஆட்சி, திமுகவோ அதிமுகவோ. இப்போ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இப்போ இதுக்கு 6 மாசம் காத்திருக்கணுமா? ரொம்ப முக்கியமான புள்ளி சந்திரசேகர் சார். டிவி சோம சார் சொல்றதுனால மேகதாது அணை விவகாரத்தில் அணை கட்டப்பட்டுச்சுன்னா நேரடியாக பாதிக்கப்படுது தமிழ்நாடு. காங்கிரஸ் கட்சி கூட தான் கூட்டணியில் இருக்கிறோம், பதில் பேசியிருக்கணும்ல. குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை அழைச்சிட்டு பேசியிருக்கலாமே. ஒரு நிமிஷம் இதையே சொல்றேன் சார், சேர்ந்து சொல்லட்டும். எப்படின்னா அதே மாதிரி சார் சொல்றதுக்காக தான் உரவிலை உயர்வு, கொள்முதல் நிலையங்களில் பிரச்சனை இன்றைக்கி இருக்குது. இதுக்கெல்லாம் 6 மாதம் வெயிட் பண்ணால் விவசாயி போயிடுவான். அதே போல் மணல் கொள்ளை தடுப்பு,
அப்புறம் தடுப்பணை வந்து உடனே கட்ட முடியாது. ஆனால் அதுக்கான அறிவிப்புகள் இல்லை முன்னெடுப்புகள் இதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்லுங்க சார். சார், உங்களுக்கு மேகதாது அணை பிரச்சனை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பேச்சுவார்த்தை பண்ணலான்னு சொல்கிறதே ஒரு சரியான நடைமுறை இல்லைன்றது தான் யாரும் அந்த அந்த அரசியல் அறிவு இல்லாதவர்கள் தான் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த நடுவர் மன்ற தீர்ப்புக்கு பிறகு பேச்சுவார்த்தை என்பது வந்து அந்த இதையே நீர்த்து போக செய்கிற விஷயமா தான் பார்க்கணும். நீங்கள் அது கோர்ட்டில் இருக்குது. ரெண்டாவது, அவங்க இன்னைக்கு தாவேக்கா அரசும் சொல்லியிருக்கிறது என்னென்னா சுற்றுச்சூழல் இதில் அப்பீல் போயிருக்காங்க. இன்றைக்கி ஏற்கனவே இந்த டெல்லி போயிருந்தப்ப வழக்கறிஞர்களை அழைத்து பேசி அது சம்பந்தமாக கன்சல்ட் பண்ணி சுற்றுச்சூழல் அனுமதி தரக்கூடாது என்று ஒரு அப்பீல் போகிறதுக்கான முடிவை எடுத்திருக்காங்க. அது செய்திகள்லையும் வந்திருக்கு. அதை பற்றி பேசுவதற்கான ஒரு செய்தியும் கிடையாது. அது பண்ணியிருக்காங்க, அது செய்திருக்காங்க, அந்த அப்பீல் போயிருக்காங்க. நீங்கள் செய்தியை பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். அந்த டெல்லி போயிருந்தப்ப, முதல்வர் டெல்லி போயிருந்தப்ப வழக்கறிஞர்களை அழைத்து பேசி சுற்றுச்சூழல் அனுமதி தரக்கூடாதுன்னு ஒரு அப்பீல் கோர்ட்டில் போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, அடுத்த செய்தி என்ன கேட்டீங்க, இன்னும் இந்த உரவிலை உயர்வு விஷயம். அது வந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஜூன் 12 திறப்பு என்பது வந்து நீங்க மேட்டூர் அணையில் எவ்வளவு நீர்மட்டம் இருக்கிறது, எப்பொழுது திறப்பார்கள் என்பது தினந்தோறும் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, ஒரு மாதம் முன்பெல்லாம் இந்த செய்தி வரல. இல்லங்க, தண்ணீர் வந்து தண்ணீர் திறப்புங்கிற செய்தி அதற்கு குறைவாக இருக்கிறதுன்றது வருது. ரெண்டாவது, ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு விவசாயி கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். நம்ம தஞ்சாவூர் நமக்கு தெரியல. கரெக்ட். ஆனா ஒரு மாதம் முன்னாடி எல்லாம் எந்த கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. அதாவது நீர் இருந்துச்சுன்னா, அளவுக்கு மீறி நீர் இருந்துச்சு. கடந்த வருடம் இருந்தது. கடந்த வருடம் வந்து அங்கேயும் மழை பெஞ்சிச்சு, இங்கேயும் மழை பெஞ்சிச்சு இருந்தது. ஆனா ஒரு மாதம் முன்பெல்லாம் அறிவிச்சு இதெல்லாம் பண்ணி இது வரைக்கும் பண்ணது கிடையாது. பல காலகட்டங்கள்ல ஜூன் 12 என்பது திறக்கப்படாமல் தான் இருந்திருக்கிறது. அது பல காலகட்டங்கள்ல அந்த வறட்சினால திறக்கப்படாமல் தான் இருந்திருக்கு. இப்ப கூட ஒவ்வொரு மாதமும் சார், ஏன் சார் அந்த எதிர்பார்க்கிறீங்க? பல காலகட்டங்களில் திறக்கப்படாம இருக்கும் பொழுது ஏன் இப்ப தாவேக்கா மேல குற்றம் சொல்லணுன்றதுக்காக அதெல்லாம் சொல்றீங்களா? இல்ல, பல காலமா திறக்கப்படாம இருக்கிறது அப்படின்னா அதுக்கான ஒரு விளக்கத்தை அரசு சார்பில், முதலமைச்சர்னு இல்லை, அந்த அரசு சார்பில் அறிவிப்பாங்க. இங்கே இவ்வளோதான் தண்ணி இருக்குது, வராதுன்னு. அப்போ என்ன செய்வான்னா, அந்த தஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய குருவை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயி இந்த தடவை நம்ம என்ன பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ஐடியா வரும். இது ஜூன் 12 இங்க திறந்தா கூட சார், அது வந்து இங்க ஜூன் 12 திறந்தா கூட 12 அங்க நடந்துராது. நான் சொல்றது 12ஆம் தேதி அன்னைக்கு அவன் குருவை சாகுபடி பண்ணுவான்னு சொல்லவில்லை. 12 திறப்பாங்கங்கிற தகவல் தெரிஞ்சாதான் அது ஒண்ணு. அடுத்தது, இந்த உரவிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து வழக்கத்தை விட இது கடந்த காலத்திலையும் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு தப்பிக்க கூடாது. ஒன்று. ஏன்னா இது வரலாறு காணாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அது ஏறி இருக்கு. அதுக்கான விஷயங்கள் பண்ணணும். அப்புறம் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம், இந்த கொள்முதல் நிலையங்களுக்கு என்ன பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கும் வந்து 6 மாதம் வெயிட் பண்ணுறது இல்லை, அது உடனடியாக எடுக்கக்கூடிய எளிய நடைமுறை தான். அப்புறம் இதை மட்டும் சொல்லிக்கிறேன், பள்ளியில் வந்து இதுக்கு பாமக தலைவர் அன்புமணி கூட சொல்லியிருக்காரு, பள்ளியில் எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் வந்து பணியிடம் காலியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதே போல் 12 மாவட்டங்களில் கல்வித்துறை அதிகாரியே இல்லை. உடனே சொல்லுவாங்க, ஏன் போன ஆட்சியில் வந்து இருந்துச்சா அப்படின்னா அதுக்கு போகலை. இவங்க தான் தூய சக்தி ஆட்சியில், அதுக்கான ஒரு விளக்கத்தையாவது பேசலாம் சில வரிகளில். அதாவது இதுதான் நிர்வாக ஒரு சரியில்லை அப்படிங்கிறத வந்து ஒரு சரியாகவே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம 6 மாதம் வரைக்கும் வாய மூடிட்டே இருக்கணும் இல்லை, அந்த 20 நாளைக்கான வேலை நடந்திருக்கா, அது இல்லைன்னா இல்லை, அதை வச்சு நம்ம மார்க்கு தான். அது 6 மாதத்துக்கான ஒரு இது வந்து கோட்டலி மாதிரி. அதனால் அதை சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஒரு விஷயம். அடுத்து இந்த கவர்ச்சி அப்படின்னு அவர் பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட். அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது. அது கருத்தோடு சேர்ந்து தான் திராவிட இயக்கம் வளர்ந்துச்சு, கருத்தோடு சேர்ந்து தான் திரைப்படத்தில் தேசிய உணர்வு வளர்ந்துச்சு சுதந்திர போராட்ட நேரத்தில். இவருடைய படங்கள் தான் வெறும் கவர்ச்சியாக இருக்கும். இவரே வந்து அந்த மாதிரி சக நடிகைகளை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை பாதி ஃபில்லப் இந்த மாதிரி சொன்னது இருக்குல்ல, தப்பு.